என்னதான் நம்ம பசங்களுக்கு வெளியே வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வராது. அதே மாதிரி கடையில் வாங்கி கொடுக்குற மாதிரி டேஸ்ட்டும் வராது. பட் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வீட்டிலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பொட்டேட்டோவை வச்சு. அவனுங்க வேறு வீட்டிலே இருக்காங்களா சம்மர் ஹாலிடேஸில். ஸோ அம்மா சாப்பிட்றதுக்கு இருக்கா, அப்பா சாப்பிட்றதுக்கு இருக்கா, இப்போ சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஏதாவது நம்ம கையிலேயே செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பொட்டேட்டோவை பாயில் பண்ணிவிட்டு அதனால மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த மேஷ் பண்ணதில் 4 ப்ரெட் துண்டை போட்டு பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள், ஹோம்மேட் மிளகாத்தூள் தான் அது கொஞ்சம், அப்புறம் உப்பு, மிளகுத்தூள், அப்புறமா லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் போட்டு அதை பால் மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு மைதா மாவை தூவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிசைனுக்காக நான் ஃபோக்கில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என் சின்ன பையன்கிட்ட கொடுத்தேன். என் சின்ன பையன் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம செய்கிறது ஹெல்த்தியாகவே இருக்கும். கடையில் வாங்குறது எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம். ஸோ அதனால் நம்மளால் செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ.